ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சிண்டு மேம். ஸோ இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய டர்ட்டியாக அந்த கிச்சனை வந்துட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணி புது கிச்சனாக மாற்றினேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்ட்டு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்தளவுக்கு ஒரு டஸ்ட்டோ ஒரு மெஸ்ஸியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணால் இப்படி தான் டர்ட்டியாக இருக்கும். மாடுலர் கிச்சன் மட்டும்தான் நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நான் மாடுலர் கிச்சனையுமே வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். நல்லா ஸ்கூல் படிக்கிற வயசில் நான் சாப்பிட்ட தட்டு கூட கழுவ மாட்டேன். பெருசாக எந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குமே நல்லா பண்ண மாட்டேன். பட் வீட்டில் வந்து திட்டுவாங்க, இன்னமும் இப்படியே இருக்க விளையாட்டுத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. பட் அப்போ புரியல, நமக்குன்னு ஒரு கிச்சன் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்மளோட ஒர்க்கு நம்மளோட வேலை, அதை நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்போ புரியல. பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நமக்குன்னு கிச்சன் நமக்குன்னு ஒரு வீடுன்றப்போ வந்துட்டு அது வந்துட்டு எவ்வளோ மினிமலாக இருந்தாலும் இருக்கிறத வச்சு எப்படி பியூட்டிஃபுல்லாக அதை மாற்றலாம் அப்படின்றத வந்துட்டு நான் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ குட்டி குட்டியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் ஆர்கனைசிங்க்கான ப்ராடக்ட்ஸு, கிச்சன் மேக் ஓவர் பண்ணுற திங்ஸு எல்லாமே வந்து வாங்கி சூப்பராக குட்டியாக இருந்தாலுமே ஒரு எட்டுக்கெட்டு கிச்சனாக இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறையா மேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறத்துலேருந்து நான் அம்மா வீட்டில் இருக்கனால வந்துட்டு எனக்கு பெருசாக குக் பண்ணுற வேலையும் எதுவுமே கிடையாது. எல்லாமே அம்மாவே பண்ணிடுவாங்க. சரி ஓகே, நம்மளால் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சும் பண்ணலாம், கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் பிரேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்க வந்து எல்லா பாக்ஸஸுமே எடுத்து வந்துட்டு நீட்டாக துடைச்சி வச்சுருந்தேன். இப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசர் இந்த பாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பஞ்சாமிர்த டப்பா, அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இதாக இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த கடுகு போட்டு வைக்கிறது, சோம்பு போட்டு வைக்கிறது, சீரகம் போட்டு வைக்கிறதுன்னு அப்படி அந்த டப்பாவில் தான் நாங்களாம் போட்டு வைப்போம். அப்போல்லாம் வந்துட்டு இந்த ஒரு நாலேஜோ இந்த ஒரு ஐடியாவோ இந்த ஒரு ப்ராடக்ட்டோ இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரில. அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டப்பாவில் தான் நாங்கள் போட்டு வைப்போம். பட் இப்போ தான் வந்துட்டு அது எதுக்குன்ட்டு தனித்தனி கண்டெய்னர்ஸ் பாக்ஸஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. பட் இன்னமுமே வந்து வில்லேஜ் சைடில் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இன்னமுமே அந்த பஞ்சாமிர்த டப்பாவில் வந்துட்டு கடுகு போடுறதும் சர்க்கரை போடுறது வந்து விடவே மாட்டாங்க. ஸோ அப்கிரேட் ஆக ஆக நம்மளும் அப்கிரேட் ஆகிக்கணும் இல்லைங்களா. நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு லாங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து 6 இருக்குது. அது வந்து 330 சம்திங்கில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஒரு 3 years பேக் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்துட்டு நான் சாப்ஷியில் வந்துட்டு வாங்கினேங்க. அதுவும் அரௌண்ட் வந்துட்டு 6 பீசஸ் வந்துட்டு 250 கிட்ட நான் அப்போவே வாங்கினேன். நான் வாங்குகிற ப்ராடக்ட்லாம் வந்துட்டு அப்போ பீக்கில் இருக்கிறதுனால ப்ரைஸ் மேபி ஹையாக இருக்குமா என்னன்னு தெரில. இதுவே ஆஃப்டர் ஒரு 1.5 years கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ரொம்பவே ட்ராப் ஆகிருக்கும். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், பேசாமல் இப்போவே வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு. பட் நமக்கு தேவைப்படும் போது தானே வாங்க முடியும். ஸோ இந்த டீ சுகர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஒரு 2 years பேக் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் நம்ம அதில் டீ காஃபி தூள் போட்டு வைக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அழகுக்காச்சும் வாங்கி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ தான் வந்துட்டு நம்ம பேப்பர் மடித்து போட்டாலுமே 1 monthக்குள்ளேயே வந்துட்டு ஆயில் செக்ரிகேட் ஆகி அந்த இடமே ஒரு வாரியாக பிசு பிசுன்னு இருக்குது. நம்ம என்ன தான் சோப்போ இதோ போட்டு தேய்ச்சாலுமே வந்து அது கரையே போக மாட்டேங்குது. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போது வீட்டில் இருக்கனால இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். பட் இதே ஆஃபீஸும் போயிட்டு இப்போது பேபியும் மேனேஜ் பண்ணிட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் எப்படி நான் டேக்கிள் பண்ண போகிறேன் அப்படின்றத நினச்சாவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேபி இல்லை, அதனால் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க் இதை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நைட்டே ப்ரேயராக வந்துட்டு நான் மார்னிங் என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு தேவையானது எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தென் வந்துட்டு நைட்டுமே கிச்சனை வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணிடுவேன். இருக்க பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு வீட்டையுமே ஓரளவுக்கு நைட்டு ஒரு 10 மணி 11 மணின்றப்பெல்லாம் சுத்தமாக கூட்டி விட்டுட்டு தான் நான் தூங்குவேன். அண்ட் தென் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நமக்கு டக்குன்னு அதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ மைண்டு கொஞ்சம் காமாக இருக்கிறதுனால வேலையும் டக்குன்னு முடிஞ்சிரும் அப்படின்றனால. பட் வந்துட்டு இப்போது ஆஃப்டர் ஒரு 6 monthக்கு அப்புறம் நான் ஒர்க் போகும்போது எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு
நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. வீட்டில் நமக்கு என்ன தான் பார்த்துக்க ஆள் இருந்தாலுமே நைட் வந்துட்டு நம்ம தானே பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மார்னிங்கும் நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம நைட் ஃபுல்லாக வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மார்னிங்கில் உட்காரவே முடியாது. ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். இந்த வெஜிடபிள் ட்ராக் வந்துட்டு நான் டிமார்ட்லேருந்து ஆக்சுவலி வாங்கினேன். ஒரு அரௌண்ட் 250 ஆர் 260 சம்திங்க்கு வாங்கினேன். டிமார்ட்டுன்னு போனாவே இப்போலாம் வந்துட்டு மைண்ட் எப்படி போகுதுன்னா, குட்டி குட்டியாக இருக்க இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மேலேயும் இந்த கிச்சன் ஆக்சசரிஸ் மேலே ஆர்கனைசர் மேலே அப்படி தான் போகுது எனக்கு. அது ஏனே தெரில, எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே இப்படி தானான்ட்டு தெரில. நம்ம வந்து எதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே கேர்ள்ஸ்னாவே கிச்சன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எனக்கு ரொம்பவே டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருந்துச்சு. நானே அதை ஃபீல் பண்ணேன். பிஃபோராக வந்துட்டு நாங்கள் ஒரு வேறு ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த சேட்டானுங்க கொண்டு வருவாங்க அரௌண்ட் ஒரு 3000 ருபீஸ் ப்ரைஸ்க்கு 3 பர்னர்ஸ் இருக்க மாதிரி. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவோம். மேலே வந்து இந்த டஃப் அண்ட் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அதில் சாப்பாடு ஆகின உடனே எடுத்து வைக்கிறது, குழம்பு வச்ச உடனே எடுத்து அது மேலே வைக்கவும் டப்புன்னு அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வாங்கவே கூடாது அப்படின்ட்டு சரி ஓகே பழைய ஸ்டவ் எடுத்து வச்சுக்கலான்ட்டு தான் கரண்ட்டில் வந்துட்டு இப்போது இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்லேயுமே அந்த ஸ்டவ் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ நான் புதுசாக அகெயின் நான் வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு வேலையாக வந்துட்டு ஒரு 3 பர்னரில் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டவ் தான் வாங்கினோம். இங்கே ரெகுலராலாம் குக் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி கீழ் வீட்டில் தான் எல்லாமே செய்வோம். எனக்கு ஏதாச்சும் பிடிச்சது ஸ்நாக்ஸு அந்த மாதிரினா மட்டும் நான் இங்கே மேலேயே நான் குக் பண்ணிப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த கிச்சனில். இப்போ கீழே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப காம்பேக்டாக கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். மேலேன்றதுனால வந்து பெருசாக எந்த திங்ஸுமே இருக்காது. ஏன்னா இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து எங்கள் அம்மா மூட்டை கட்டி மேலே அட்டாளி மேலே போட்டு வச்சாங்க. நீ சும்மா ஒரு ஆள் தான் இருக்க மேலே, இத்தனைக்கும் வந்துட்டு சிங்க்கை ஃபுல்லாக நப்பி வச்சிட்ற அப்படின்றதுனால வந்துட்டு ஒரு சொம்பு, ஒரு 4 தட்டம், அப்புறம் கெஸ்ட்டு வந்தால் ஒரு 2 தட்டம், ஒரு 4 டம்ளரு அப்படி தான் வந்துட்டு பாத்திரமே வந்துட்டு இந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கும் ஆக்சுவலி. எனக்கு ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ வந்துட்டு எல்லா பாத்திரமும் அப்படியே ஷோ பீஸில் வைக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. பட் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப மினிமலாக தான் இது பண்ணுவாங்க. ஒரு தட்டம் ஒரு சொம்பு அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க. பாத்திரம்லாம் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நான் ஒரு கவுண்ட் வச்சுப்பேன். எப்படின்னா முன்னாடிலாம் பாத்திரம் விளக்குறதுக்கே ரொம்ப மொடையாக இருக்கும். பட் இந்த கவுண்ட்டை ஃபாலோ பண்ணதுலேருந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் விளக்குவேன். பட் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 கவுண்ட்டு தாங்க. அது வந்து எவ்வளோ யானை இருந்தாலும் சரி, கம்மியாக யானை இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் வந்து இந்த குட்டி குட்டி டம்ளரு, ஸ்பூனு, ஐஸ்கிரீம் கப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விளக்கி சோப் போட்டு கழுவிடுவேன் டக்குன்னு. செகண்ட் கவுண்டில் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற பாத்திரம், இந்த குழம்பு ஊற்றுற குண்டா, இந்த சர்விங் பவுலு, ஸ்நாக்ஸ் கப்பு, டிஃபன் பாக்ஸு அது எல்லாமே வந்து ஒரு செகண்ட் கவுண்டில் முடிச்சிடுவேன். தேர்டு கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரம், சாப்பாடு வைக்கிற பாத்திரம், குழம்பு வைக்கிற பாத்திரம் இதெல்லாமே ஒரு தேர்டு கவுண்டில் முடிச்சிடுவேன். தேர்டு கவுண்ட்டுன்றப்போ வந்துட்டு சிங்கில் பாத்திரமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பாத்திரமே கழுவுவேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஒர்க் பண்ணுறதுக்குமே எனக்கு வந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஒர்க்கே பண்ணுவேன். ஸோ இப்போ மேலே இருக்க இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு டிமார்ட்டில் தான் அகெயின் வாங்கினேன். பை 3 அப்படின்றது வந்து 299 வாங்கினேன். செட் ஆஃப் 3 ஆர் 4 பாக்ஸஸ்க்குள்ளே அப்படியே காம்பேக்டாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் க்ராசரிஸ் நம்ம வாங்கிட்டு வரோம், பேக்கெட்டில் இருக்க ரிமைனிங் க்ராசரிஸு திங்ஸ் அதெல்லாமே இதில் போட்டு பாக்ஸில் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ எது ரிலேட்டடாக டாபிக்ஸ் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் வி மீட் யூ அகெயின். தேங்க்யூ. டாட்டா.